ஹாய் கைஸ், நான் உங்கள் தனபாண்டியன். 60% 90% இருக்கக்கூடிய ஸ்டேஜில் உள்ள நெல் நம்ம வயலில் இப்போது 10 ஏக்கர் பயிர் வச்சுருக்குறோம். அதில் இன்னும் ஒரு 15 நாளில் அறுவடைக்கு தயாராக ரெடியாக உள்ளது. இன்னும் ஒரு 15 நாளில் நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சிருவோம். அறுத்து நெல் விற்பனைக்கு டிஎன்சிஎஸ்சி கொடுக்கணும், அல்லது இங்கே பக்கத்தில் உள்ள இது டவுனில் எங்கள் ஊர் நியர் விருத்தாச்சலத்தில் உள்ள கவர்மெண்ட் குடோனுக்கோ கொண்டு போயிட்டு விற்பனைக்கு கொண்டு போவோம். என்னங்க, ஏதோ உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்க கூட மீறாதுன்ற மாதிரி அப்போவே அந்த காலத்திலே பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் கிட்டத்தட்ட 40,000 மினிமம் செலவாகும். எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் 40,000 செலவு பண்ணுவாங்க. 40,000 செலவு பண்ணுனா கூட கடைசியில் அவருக்கு கிடைக்கிறது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 1,00,000 அந்த கணக்கில் கிடைக்கும். ஒரு சாதா விவசாயி பார்த்திங்கன்னா, விவசாயமோ இல்லை யாராக இருந்தாலும் இன்றைக்கி மினிமம் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சு ஆகணும். 500 சம்பாதிச்சா தான் அவருடைய குடும்பத்தை ஓட்டலாம். அந்த ஸ்டேஜ் இன்றைக்கி உள்ளதுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 500 வச்சு ஒரு 200 கூட வச்சுக்கிங்க, அந்த ரேஞ்சு கூட கிடைக்காது. கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்களே மக்களே. ஒரு நாளைக்கு 200 வீதம், 10 நாளைக்கு 2,000, 30 நாளைக்கு 6,000. அப்போது ஒருத்தருடைய சம்பளம் மட்டுமே 30 நாளைக்கு 6,000 வருது. 6,000 சம்பளம் வச்சுட்டா கூட மினிமம், அதுக்கு கீழே எல்லாம் இன்றைக்கி கிடையாது. அதே வரமாட்டாங்க, அதுவே கிடைக்காது இன்றைக்கெலாம். எல்லாம் வெளியில் டவுனுக்கோ இல்லை சிட்டிக்கோ எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கெலாம் அதை விட கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்க ஃப்ரீ ஸ்கீமெல்லாம் பார்த்திங்கன்னா, லேடிஸுக்கு ஃப்ரீயாக வண்டி, பஸ்ஸு, அதை தவிர மாதம் 1,000 பணம், இப்படியெல்லாம் கொடுத்து விவசாயத்தை காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை தவிர இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த 100 நாளை வேலை வாய்ப்பு, இதை சும்மா போய் உட்காந்து இருந்துட்டு ஒரு 300 சம்பாதிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ மக்கள் அது மாதிரி உழைக்காமல் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த மாதிரி வேலைக்கு போகணும், விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படுறதில்ல. விவசாயத்துக்கு மக்களும் வர்றதில்லை கூலி வேலைக்கு. அந்த மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஏங்க, இன்னும் நம்மளுடைய சந்ததிகள் முடியக்கூடிய நம்மளுடைய லைஃப், எக்ஸாம்பிள் என்னுடைய 60 வயசு, இன்னொரு 2050 பார்த்திங்கன்னா இந்த விவசாயமே இருக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. இதே நிலை நீடித்தா கண்டிப்பாக வருங்க. இதுக்கெல்லாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி, எல்லோரும் பெரிய லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணி, விவசாயிங்களுக்கு போதிய ஹெல்ப் பண்ணி, ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் அந்த 100 நாள் வேலையில் உள்ள மக்களை அப்படி வேலை வாய்ப்புகள் தள்ளி விடலாம். ஒவ்வொரு இந்த விவசாயி இன்றைக்கி இந்த வேலையை முடிங்க, அந்த விவசாயி நாளைக்கு வேலை முடிங்க அப்படின்னு ஒரு 100 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். எக்ஸாம்பிள் நம்ம இதில் 100 குடும்பங்கள் இருக்குன்னா 100 நாளில் ஒரு நாளைக்கு அப்படின்னு போனோம்னாலே முடிச்சிடலாம், ஈஸியாக வேலை முடியலாம். களை அரிக்க, களை பறிக்க, அடுத்தது இது நாற்று எடுத்து போட, இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்குறாங்க, ஸோ இந்த மாதிரி வேலை வாங்கிக்கலாமே. அப்போது விவசாயமும் முன்னேறும், ப்ளஸ் நம்மளும் நாடும் உயரும், நம்ம ஜிடிபியும் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா ஒரு காலத்தில் விவசாயம் அழிஞ்சு போயிடும். இது உண்மையாக நடக்குங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. இந்த நிலை நீடிக்குமானால் இந்த ஆட்சி, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, பட்டு எல்லா மக்களும் இன்றைக்கி எப்படி தான் பண்ணுறாங்க. 100 நாள் வேலைங்க, 150 நாளுங்கிறாங்க, 200 நாளுங்கிறாங்க, பணம் எவ்வளோ தராங்க, ஃப்ரீயாக தராங்கிறாங்க. இதை ஏன் ஃப்ரீயாக தரணும்? நீ இதில் உர விலையை கம்மி பண்ணுங்க. உர விலையை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உற்பத்திக்கான செலவு கம்மியாகுது. உற்பத்திக்கான செலவு கம்மியாகும்போது அவங்களுக்கு போதிய அளவு லாபம் வந்துடுது. லாபம் வந்ததுனால போதுமானதே. அவங்க திரும்ப பண்ணணும், முப்போகமும் நடலான்னு ஒரு ஆசை கூட வரும். பட் எதுவுமே பார்த்திங்கன்னா வெறும் 300 இருந்தது அது பொட்டாஷ். இன்றைக்கி அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 1,800, 1,900 ஒரு மூட்டை. இது எங்கே போகுது பாருங்கள்.
பிகாஸ் ஆஃப் டியூ டு இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். பார்த்திங்கன்னா உற்பத்தி ஏன் இந்த பொட்டாஷெல்லாம் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல, நம்ம இந்தியாவில் ஏன் உற்பத்தி பண்ண முடியல, ஏன் பண்ணலாமே. இதுக்கான முயற்சிகளை எடுத்து இதுக்கான செலவினங்களை செய்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் செஞ்சாங்கன்னா ஒருவேளை நல்லா வரும். அப்படி இல்லைன்னா அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்னும் ஒரு 20 இயர்ஸ், ஒருவேளை நான் 60 வயசில் இருக்கேன், 80 வயசில் நான் அதாவது எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போதே இந்த விவசாயம் அழிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய சந்ததிகள் இந்த விவசாயத்தை கொண்டு போவாங்கங்கிறது கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு காலத்தில் ஐடி மக்கள் விவசாயத்தை ஓடி வரணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஐடியில் நீங்கள் 1.5 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 5 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அவங்க சாப்பாடுன்னு சாப்பிட வந்து தான் ஆகணும். ஃபாஸ்ட் ஃபுட்டாகட்டும், எந்த ஃபுட்டாகட்டும், நீங்கள் ஹோம் டெலிவரி ஆகட்டும், என்னவா இருந்தாலும் அரிசி இருந்தால் தானே அவன் விளைவிக்க முடியும். அரிசி விளைவிச்சா தானே அவன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இதெல்லாம் செஞ்சிடணும் மக்களே. நல்லா யோசனை பண்ணுங்கள், விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயிகளை உதாசீனப்படுத்தாதீங்க. டைரக்ட் செல்லிங், அதாவது இடைப்பட்டதாரர்களை தவிர்த்து டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுங்கள். போய் 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசாதீங்க. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையை தான் கேட்பாங்க. கண்டிப்பாக மற்றவர்கள் இருக்கிற மாதிரி கொள்ளடிக்கிற அமௌண்டெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க மக்களே. இப்போது உள்ள என்னுடைய நிலப்பரப்பு எல்லாமே ஒரு 90% விளைச்சல் வந்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு 15 டேஸில் நாங்கள் அறுவடைக்கு வந்துடுவோம். அறுவடைக்கு வந்து திரும்ப விற்பனைக்கு வந்துடும். நாங்கள் அப்படியே போனாலும் பாருங்கள், கடைசியில் 1000 ரூபா 1500 தான் மூட்டை நெல் விற்கிறாங்க. ஒரு மூட்டை நெல் 1500 ஆனால் இன்றைக்கி ஒரு 25 கிலோ மூட்டை வந்து 2500 இல்லை 3000 அரிசி அந்த விலைக்கு கொண்டு வந்தாங்க மக்களே. எப்படி விவசாயம் இருக்குது பாருங்கள். இதில் இடைப்பட்ட மக்கள், அதாவது தட் இஸ் புரோக்கர் தான் இதில் சம்பாதிக்கிறது, அவங்க தான் கொள்ளடிக்கிறது, அவங்க தான் நல்லபடியாக இருக்கிறது. இதில் விவசாயிகள்லாம் அடிமட்ட முட்டாள்கள், அப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். We will see in the next video. Okay, thank you, bye.